வணக்கங்க. நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கான அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 6 அல்லது 7 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, 2 தக்காளி, சின்ன வெங்காயம். இதையெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இதில் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள், நான் வதக்கிட்டு வந்துட்டேன். கொத்தமல்லி, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரக மிளகு, 2 தக்காளி, ஒரு மூடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. கருவாட்டு குழம்புக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தாளிச்சுக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், சும்மா ஒரு 5-6 சோம்பு, கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பல்லாக கீறி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கத்திரிக்காய், கருவாட்டு குழம்புல போடுறதுக்கான கத்திரிக்காய் இப்படி முழுசாக எடுத்து பாருங்கள், இப்படி முழுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கான இது பாருங்கள். இந்த கருவாட்டு தான் நான் போட போகிறேன். கருவாட்டு குழம்புல புளி பாருங்கள், ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூனில் இப்போ தாளிக்க அதை பார்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சம் வரமிளகாய் தூள் வீட்டிலே அரைச்சிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த கருவாட்டு குழம்பு கலர் வரும். நல்லா ஏற்கனவே அரைச்சிருக்கோம் வரமிளகாய் போட்டு, அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும், நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அங்கே குறைச்சி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய், அந்த மசாலா, கொஞ்சம் மசாலாத்தூள் போட்டோம், அந்த மிளகாத்தூள், அது தக்காளி அதெல்லாம் பார்த்து வெந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். புளி முதலே ஊற்றினோம்னா கத்திரிக்காய் வேகாது, அதனால லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நல்லா அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா பச்சை வாசம் போய் நல்லா இதாகிடுச்சுங்க. நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவாடு கழுவி
க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கருவாடு கரைஞ்சிரும். அதனால் நல்லா கொதி வந்தோம்னா இறக்குற ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுடலாம். போட்டு அப்படியே விட்டுடலாம். ரொம்ப கலக்க வேண்டாம், இப்படியே விட்டுடலாம். முடிஞ்சு கருவாடு குழம்பு ரெடி. இது வந்து 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அப்படியே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் அப்படியே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுலேயே இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெல்லம் போடலாம். இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெல்லம் போடலாம். என்கிட்ட வெல்லம் இல்லை, பரவாயில்ல. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கருவாடு குழம்பு இந்த பவுலில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள், டேஸ்ட்டான கருவாடு குழம்பு ரெடி. இந்த கருவாடு, கத்திரிக்காய், அந்த தேங்காய் வந்து இந்த கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.